வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிகினர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜில் சி லாங்குவேஜ் டியூட்டோரியல் ஒரு கான்செப்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத பிகினர்ஸ் பாருங்க. உங்களுக்கு பேசிக்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சி லாங்குவேஜ் என்ன, C++, ஜாவா இந்த லாங்குவேஜ்ல ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் இன்ட் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ல என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா, ஸோ இந்த மெமரி சைஸ் அது ஒரு கம்பைலருக்கு எப்படி டிஃபரெண்டா அலோகேட் ஆகுது, அந்த டிஃபரன்ஸையும் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த ஷார்ட் லாங் இன்ட் இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்ட் ஒரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்ன? ஸோ டைப் ஆஃப் டேட்டா. டேட்டா அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன்னா ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் வேல்யூஸை தான் நம்ம டேட்டா. அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்னுடைய ப்ரோக்ராம்ல நான் நம்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இன்புட் வேல்யூஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா, நம்மள கிரியேட் பண்ண போற அந்த வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? 0, 1, 2, 3 அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கலாம். -1, -2, -3. ஸோ இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இன்ட் டேட்டா டைப்புக்குள்ள ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிலையும் சரி, C++ லாங்குவேஜ்லையும் சரி. ஓகே, ஸோ வாட் இஸ் வேரியபிள்? வேரி பிளஸ் ஏபிள், அதாவது மாற முடியும் அப்படின்றதான் அதோடைய மீனிங். இப்போ நம்ம வேரியபிள் எதுக்கு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான் வேரியபிள். அந்த நேம்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மாத்திக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வேரியபிளை எப்படி கிரியேட் பண்றது ப்ரோக்ராம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுக்கணும். இது எதை பேஸ் பண்ணது? அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ நம்பரா இருந்துச்சுன்னா இன்ட் கொடுத்துடணும். ஓகே, ஸ்பேஸ் ஏன்றது என்னன்னா, இது ஒரு வேரியபிள் நேம். இந்த நேம் நம்மளே கொடுக்கலாம். ஓகே, அப்ப இந்த நேம் யூசர் டிஃபைன் நேம். யூசர்னா நம்ம, ஸோ அந்த யூசர் டிஃபைன் நேம். ஓகே, இப்போ இந்த ஏக்குள்ள நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா இன்டீஜர். இன்டீஜர்னா ஹோல் நம்பர். அப்ப A = 27, A = 4908, A = நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ A = -6575, அது மாதிரி A = 0, இந்த மாதிரியான பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 இந்த வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ A = 5.6 நான் ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எரர் காட்டுமானா? எரர்லாம் காட்டாது. அது கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஹோல் நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ 5.6 அதாவது டாட்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன்ல 5க்கு மேல இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹோல் நம்பர் 5ல +1 ஆட் ஆயிக்கும். அப்ப 6, A = 6 ஹோல் நம்பரா நம்மளுக்கு ஏக்குள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பைலர் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது எல்லா கம்பைலர்லயும் ஒண்ணுதான். டர்போ C++ இந்த வேலையை பண்ணோம். கோட் பிளாக் சாஃப்ட்வேர்லயுமே இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் சேஞ்ச் பண்றது பண்ணிரும். ஸோ வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது பார்த்தோம். ஸோ இப்போ இன்ட் ஸ்பேஸ் ஏ அப்படின்னா, ஏக்கு ஃபர்ஸ்ட் கம்பைலர் ஒரு மெமரி சைஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏன்ற நேம் அந்த மெமரி சைஸ்க்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஓகே, அந்த ஏக்கு எப்படி மெமரி சைஸை கிரியேட் பண்ணா இன்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல. இன்ட் அப்படின்னா டர்போ C++ கம்பைலர்ல ஒரு மெமரி சைஸ் இருக்கும். கோட் பிளாக் கம்பைலர்ல ஒரு மெமரி சைஸ் அதுக்குள்ள இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஏன்ற வேரியபிளுக்கு ஒரு சைஸை ஃபர்ஸ்ட் அலோகேட்டே பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிசி என்ன சைஸ்ன்ற பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்போ அபவுட் யுவர் பிசின்னு சொல்லிட்டு சர்ச்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி என்ன சைஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய பிசி எடுத்துட்டீங்கன்னா விண்டோஸ் OS போட்டிருக்கோம். 64 பிட் என்னோடது சப்போர்ட் பண்ணோம். அப்போ 64 பிட்னா 16 சப்போர்ட் பண்ணோம், 32 சப்போர்ட் பண்ணோம், 64 பிட்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, இப்போ 64 பிட் வரை சப்போர்ட் பண்றதுனால டர்போ C++ என்னோட கம்பைலர் 32 பிட் சப்போர்ட் பண்ணும், 64 பிட்டே சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. கோட் பிளாக் கம்பைலர் பாத்தீங்கன்னா அது 32 பிட் அண்ட் 64 பிட் வரை சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணது? நம்மளுடைய பிசி எப்படி சப்போர்ட் பண்ணோம் அந்த சைஸை பேஸ் பண்ணி தான் மற்ற அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ டர்போ C++ கம்பைலர் ஓபன் பண்ணி அதுல போயிட்டு இன்ட் ஏன் கொடுத்தீங்கன்னா அதை கம்பைல் பண்ணும்போது
அதுக்கு வந்து இன்ட்டுக்கு 2 பைட் சைஸை வந்து மெமரி ஃபர்ஸ்ட் அலாகேட் பண்ணுது. ஓகே, அது மாதிரி ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட் அலாகேட் பண்ணுது. கேர் இந்த டேட்டா டைப்க்கு 1 பைட் அலாகேட் பண்ணுது. இந்த 3 சைஸுமே சி லாங்குவேஜுக்கும் ஒண்ணுதான், C++ லாங்குவேஜுக்கும் ஒண்ணுதான். ஓகே, நீங்க ஒரு கம்பைலருக்குள்ள சியும் C++ஐயும் ரன் பண்ணும் பொழுது சைஸும் வந்து ஒரே சைஸை மட்டும்தான் அலாகேட் பண்ணணும். இன்ட்னா அதுக்கு வந்து கம்பைலருக்கு 2 தான் அலாகேட் பண்ணணும், ஃப்ளோட்னா 4, கேர்னா 1, இது மட்டும் அதுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி கோட் பிளாக் கம்பைலர்ல போயிட்டு C++ ரெண்டுமே அதுல போயிட்டு நம்ம ரன் பண்ண முடியும். அப்போ இன்ட் நீங்க வந்து C யூஸ் பண்ணாலும் C++ யூஸ் பண்ணாலும் அதுக்கு 4 பைட் வந்து அலாகேட் பண்ணும் கோட் பிளாக்ல. அது மாதிரி ஃப்ளோட் யூஸ் பண்ணீங்கன்னா 4 பைட் அலாகேட் பண்ணும், கேர்னா 1 பைட் அலாகேட் பண்ணணும். இது Cக்கு ஒண்ணுதான், C++ லாங்குவேஜுக்கும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம ரன் பண்ண போற சாஃப்ட்வேர்க்குள்ள வந்து C++ சப்போர்ட் பண்ணுதுன்னா அது வந்து எல்லாத்துக்கும் காமன் சைஸ் தான் வந்து அலோகேட் பண்ணுது. ஸோ ரேஞ்ச் பார்க்க போறோம். ஸோ இன்ட் டேட்டா டைப்க்கு வந்து டர்போ C++ கம்பைலர்ல 2 பைட் மெமரி கிரியேட் ஆகும். அந்த 2 பைட்டுக்குள்ள நம்ம மினிமம் எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இப்போ 1 பைட் ஈக்குவல் டு எவ்வளோ, 8 பிட்ஸ். பிட்ஸ் அப்படின்றது என்னன்னா 0, 1 அந்த காம்பினேஷன்ல கிரியேட் ஆகக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம வந்து பைட்டுன்னு சொல்லுவோம். 0 ஒரு பிட்டு, 1ன்றது ஒரு பிட்டு. ஓகே, இப்போ 2 பைட் ஈக்குவல் டு அப்படின்னா அப்ப 8 into 2 போடணும். போட்டோம்னா 16 பிட்ஸ் வந்து வரும். அப்ப 2 பவர் 16 போடணும். பேஸ் 2 போட்டு மேல பவர் 16. அப்ப 2 வந்து 16 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு 65536ன்ற இந்த ரேஞ்ச் கிடைக்குது. இந்த ரேஞ்சை ரெண்டா டிவைட் பண்றோம். அந்த டிவிஷன்ல வந்து by 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். by 2 போடும்பொழுது நம்மளுக்கு 32768 கிடைக்குது. அதை ஒரு பார்ட்ல போட்டுறோம், அது நெகட்டிவ் பார்ட்டா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ல பார்ட்ல வந்து நம்ம -1, அது 32768 -1 அப்படின்னா அது பாசிட்டிவ் பார்ட், 32767. ஓகே, அப்ப 0ல இருந்து 1 2 3 2 32767 பாசிட்டிவ் வேல்யூஸ் உள்ள ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி 0ல இருந்து -1 -2 till -32768 வரையும் நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் இன்ட் டேட்டா டைப் இன் டர்போ C++ கம்பைலர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அதே மாதிரி இப்ப 2 பைட் அப்படின்றது எந்த டேட்டா டைப்க்கு 2 பைட் இருக்கோ எல்லா டேட்டா டைப்க்குமே வேல்யூஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஸ்டோர் ஆகும். இப்போ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல வந்து எந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல நீங்க இன்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது C லாங்குவேஜுக்கும் சரி C++ லாங்குவேஜுக்கும் சரி 4 பைட் மெமரி இன்ட்டுக்கு கிரியேட் ஆகுது. அப்ப 4 into 8 பிட்ஸ். ஓகே, அப்ப 32 பிட்ஸ். 32 பிட்ஸை வந்து பேஸ் 2 போட்டு பவர் 32 போடணும். போடும் பொழுது 4294967 இந்த டோட்டல் வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து உள்ள கொடுக்க முடியும். இதை வந்து ரெண்டா வந்து டிவைட் ஆகுது. இது வந்து நெகட்டிவ் சைடு வந்து by 2 போட்டா என்ன வருதோ அப்படியே நெகட்டிவ் சைடு அந்த வேல்யூ போட்டுறணும். 21474836648 இந்த வேல்யூல இருந்து -1 போட்டா அது பாசிட்டிவ் சைடு போயிடும். அப்ப 21474836647 இது பாசிட்டிவ் சைடு. அப்ப 0ல இருந்து +1 +2 to 21474836647 வரை வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி 0ல இருந்து -1 -2 -3 இந்த மாதிரி போய் -21474836648 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண அலோ பண்ணும் கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல. ஓகே, so what is signed int? Sign அப்படினாலே plus and minus. So இது ரெண்டு சைனை தான் இங்க வந்து சொல்றாங்க. இப்ப இந்த signed int அப்படின்னா சேம் int டேட்டா டைப் மாதிரி தான். ஏன்னா int டேட்டா டைப் கொடுத்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணாலுமே அங்க பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் சிம்பிளுமே யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப என்ன டிஃபரன்ஸ் signed intக்கும் வெறும் intக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, signed intல பிளஸ் சைன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க அதை 1 பிட் கணக்கா எடுத்துக்கும். அதே மாதிரி மைனஸ் சைன் வந்து வேல்யூஸோட யூஸ் பண்ணும் பொழுது அதையும் 1 பிட் கணக்கு எடுத்துக்கும். ஆனா வெறும் இன்ட் கொடுத்தோம்னா அதுல பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டுக்கும் பிட் கணக்கு எடுத்துக்காது. இதுதான் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, ஆனா ரெண்டுக்குமே இன்ட்டுக்கும் சைன்ட் இன்ட் இது ரெண்டுக்குமே கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல அதனுடைய மெமரி சைஸ் எவ்வளவு அலோகேட் பண்ணோம்னா 4 பைட் தான் அலோகேட் பண்ணோம். ஸோ 4 பைட்டுக்கு நம்ம எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுபடி 0ல இருந்து +2147483
647 வரை பாசிட்டிவ் வேல்யூஸும் 0 இருந்து -1 -2 -2 1 4 7 4 8 3 6 4 8 என்ற நெகட்டிவ் வேல்யூஸ் வரைக்குமே நம்ம சைன் இன்ட் அந்த வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் வித் பிளஸ் சைன் அண்ட் மைனஸ் சைன். ஓகே, இங்க பிளஸ் சைன் கொடுக்கலைனாலுமே அது சைன் இன்ட் கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவ்கான ஒரு பிட் கணக்கு எடுத்துக்கும். நெகட்டிவ் கொடுக்கலைன்னா அது பாசிட்டிவா எடுத்துக்கும், நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவா எடுத்துக்கும். What is unsigned int? So int நோடிய another type வந்து unsigned int. So int, signed int இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும், நெகட்டிவ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். இந்த unsigned int என்ன பண்ணுது அப்படின்னா only பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், நெகட்டிவ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த ரெண்டு சிம்பிளுக்குமே தனிப்பட்ட பிட் அலோகேஷன் எதுவுமே பண்ணாது. இப்போ கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல அன்சைன்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு 4 பைட் மெமரி கிரியேட் பண்ணுது. அந்த 4 பைட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 0 மேக்ஸிமம் 4294 967 295 வரையும் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, 4 பைட் அப்படின்றது வந்து 2 power 32 போடுறோம், அதாவது 4 into 8 32, so 2 power 32 minus 1, so நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் இந்த 429 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, இதே வந்து டர்போ C++ கம்பைலர்ல இந்த அன்சைன்ட் இன்ட்க்கு 2 பைட் மெமரி வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 0 to 65535. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2 power 16, அதாவது 2 into 8 2 power 16 minus 1 போட்டோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த அன்சைன்ட் இன்ட் வந்து எங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் ஃபீல்டுல ரொம்ப இது யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டுமே அக்செப்ட் பண்றதுனால அதிகபட்ச மெமரி எடுத்துக்காது அப்படின்றதுக்காக இது வந்து நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. unsigned int இதோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். So unsigned intன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஏன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி equal to -2 ன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ -2 ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ போய் அதில் இனிஷியலைசேஷன் ஆகும் பொழுது அது எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகும்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா அதில் இருக்கக்கூடிய மைனஸ் சைனை டெலீட் பண்ணிட்டு அது a equal to 2ன்ட்டு ஸோ அது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். பாசிட்டிவ் வேல்யூனா பிளஸ் கணக்கில் எடுத்துக்காது. ஓகே, ஹோல் நம்பரா மட்டுமே உள்ள ஸ்டோர் பண்ணும். So what is garbage values? So ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், அந்த கிரியேட் பண்ண வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து நம்மளே கொடுத்து இனிஷியலைசேஷன் பண்ணணும், அந்த வேல்யூக்கு மதிப்பு இருக்கு. அது கம்பைல் டைம்லயும் கொடுக்கலாம், ரன் டைம்லயும் கொடுத்து அந்த வேல்யூ நம்மளே கொடுக்குறோம்னா அந்த வேல்யூக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஓகேவா, அது வந்து அதை சென்ஸா எடுத்துக்கும், அதுக்கு மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கும். ஆனா அதுக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கல, ஜஸ்ட் நான் வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு நம்பர் போய் ஸ்டோர் ஆகுது, அந்த ஸ்டோர் பண்ண நம்பர் நம்மளுக்கு டிஸ்பிளேயும் பண்ணுது அப்படின்னா அந்த நம்பர் சென்ஸ் கிடையாது, நோ சென்ஸ். இந்த வேல்யூஸ் வந்து கார்பேஜ் வேல்யூஸ். ஓகே, யூஸ் பண்ணாம சில வேல்யூஸ் அங்க இங்க கிடக்கும், ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் சிலது வந்து மெமரியில இருக்கலாம், அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அது வந்து கார்பேஜ் வேல்யூஸ் சொல்றாங்க, அதுக்கு மதிப்பு கிடையாது. So what is short int? int உடைய ஒரு டைப் வந்து short int. So இப்போ int data type யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு short int ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெமரி வேஸ்டேஜ் நம்ம கம்மி பண்றதுக்காக தான். இப்போ இன்புட் வேல்யூஸ் வந்து ரொம்ப சின்ன வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மெமரி வேஸ்டேஜ் ஆக வேணாமே, எதுக்கு பெருசா மெமரி அலோகேட் பண்ணி அதை பாதி யூஸ் பண்ணி பாதி யூஸ் பண்ணாம இருக்கிறதுன்றதுக்காக தான் அந்த ஷார்ட் int வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ இந்த ஷார்ட் இன்ட்டுக்கு வந்து மெமரி சைஸ் வந்து டர்போ C++ கம்பைலர்ல 2 பைட் அலோகேட் பண்ணுது. இன்ட்டுக்கும் 2 பைட் தான், ஷார்ட் இன்ட்டுக்கும் 2 பைட் தான் அந்த கம்பைலர் அலோகேட் பண்ணுது. பட் கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இன்ட்டுக்கு 4 அலோகேட் பண்ணுது, ஷார்ட் இன்ட்டுக்கு அதுல பாதி 2 பைட் தான் அலோகேட் பண்ணுது. அப்போ கோட் பிளாக் அண்ட் டர்போ C++ இந்த ரெண்டு கம்பைலர்லுமே 2 பைட் தான் அந்த ஷார்ட் இன்ட்டுக்கு அலோகேட் பண்ணுது. ஓகேவா, இப்போ இதுக்குள்ள எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்றது அப்படின்றது நம்ம கனெக்ட் பண்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 into 8 போடணும். ஸோ 16 பிட்ஸ், ஸோ பிட்ஸை கன்வெர்ட் பண்ண அதுக்கப்புறம் பேஸ் 2 போட்டு பவர் 16 போட போறோம். ஸோ 2 16 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 65536 கிடைக்கும். இதை ரெண்டா நம்ம பை 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் சைடு வந்து 32768, பாசிட்டிவ் சைடு இதுல இருந்து மைனஸ் ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32767. இது இன்னொரு வேலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா -2 power 15 போட்டோம்னா மைனஸ் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ -2 power 15 -1 போட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும்.
What is long int? So int உடைய another type வந்து long int. The long int வச்சு எப்ப நம்ம variable create பண்றோம் அப்படின்னா so பெரிய digit so number of digit அதிகமாகும் பொழுது input valuesல அப்ப long int கொடுத்து நம்ம variable create பண்ணிக்க முடியும். So code block and turbo C++ compilerல ரெண்டுலயுமே இந்த long intக்கு 4 byte memory வந்து create பண்ணுது. ஓகே, இப்போ turbo C++ பாத்தீங்கன்னா intக்கு 2 byte, so அதை double ஆக்கி 4 byte கொடுக்குது. ஓகே, பட் code block softwareல intக்கு 4 byte தான் allocate பண்ணுது. அதே மாதிரி long intக்குமே 4 byte தான் கொடுக்குது. ஓகேவா? அப்ப 4 byteக்கு எப்படி வந்து maximum range of values கண்டுபிடிக்க முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ அந்த range of values வந்து 0ல இருந்து plus value வந்து +2 1 4 7 4 8 3 6 4 7 வரை values கொடுத்து ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவ் values வந்து 0 to -1 -2 to -2 1 4 7 4 8 3 6 4 8 வரை values உள்ள கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்.